உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டாக்டர், அங்க பாருங்க. இத புடிங்க. சார் ப்ளீஸ் வெயிட். டாக்டர் டாக்டர் நான் எப்படிங்க? எனக்கு என்னாச்சு? என்ன பிரச்சனை? முதல்ல டென்ஷன் ஆகாதீங்க. உங்க ஃப்ரெண்டு வெளியில இருக்காங்க, அவங்க எல்லா டீடைல்ஸும் சொல்லுவாங்க. சிஸ்டர், டாக்டர் அவங்கள வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். ஒண்ணும் இல்ல, நீங்க ரிலாக்ஸா இருங்க. மேடம், அவரு கண்ணு முழிச்சிட்டாரு, நீங்க போய் பாருங்க. மேடம், எல்லாம் சொல்லிட்டீங்களா? ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். சார் கொஞ்சம் உட்காருங்க. இங்க பாருங்க சார், உங்களுக்கு கொஞ்ச நேரம் எல்லாமே கன்ஃபியூஷனா தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும்னு தோணுச்சுன்னா அது உங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஷன் ஆகும். அதனால கொஞ்ச நேரம் அமைதியாவே இருங்க. உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி எல்லாம் உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கோங்க. ஆனா ஒன்னே மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. கடந்த 4 வருஷத்துல நடந்த எதுவுமே உங்க ஞாபகத்துக்கே வரக்கூடாதுன்னு தான் இந்த ஆபரேஷனையே நீங்க பண்ணிக்கிட்டீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை எதையும் நீங்க யோசிக்காம இருங்க. சிஸ்டர், அதெல்லாம் ஓகே டாக்டர். இந்தாங்க சார். இது என்ன சாவி? இது என்ன சாவின்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்க 4 வருஷம் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒண்ணுக்கும் இந்த சாவிக்கும் சம்பந்தம் இருக்கு. ஓகே ஆதி, நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஈவினிங் வரைக்கும் அப்சர்வேஷன்ல இருங்க. சின்ன சின்ன டெஸ்ட் மட்டும் இருக்கு, அதை முடிச்சிட்டு நீங்க கிளம்பலாம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் என்ன கூப்பிடு. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ? இல்லை, என் ஹஸ்பண்ட் இங்கே வந்தாரான்னு தெரிஞ்சுக்கணும். நேம் சொல்லுங்க மேடம். ஆதி. இல்லை மேடம், அந்த நேம்ல இங்கே யாரும் அட்மிட் ஆகல.
இல்ல மதுரையில இருக்கிற உங்க பிரான்ச் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். அங்க சைக்கியாட்ரிஸ்ட் மதுசூதனன் தான் இங்க விசாரிக்க சொன்னாரு. நீங்க மதுரையில இருந்து வரீங்களா? ஆமா. மேடம், பொதுவா சிவியர் கேஸ் மட்டும்தான் இங்க அட்மிட் பண்ணுவாங்க. உங்க ஹஸ்பண்ட் வெறும் என்கொயரிக்கு மட்டும்தான் வந்து போயிருப்பாரு. அவரோட நேம் ஜெனரல் பேஷண்ட் நேம்ல தான் இருக்கும். இருங்க, நான் செக் பண்ணி பார்க்கறேன். ம். மேம், என்னைக்கு வந்தாரு? இன்னைக்கா? இல்ல லாஸ்ட் 3 டேஸாவே அவர் வீட்டுக்கு வரல. அவர் போனும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ஓகே மேம், பார்த்து சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. மேம், அந்த நேம்ல 1 வீக்கா யாருமே இங்க வரல மேம். இல்லங்க, அங்க இந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லி தான் விசாரிக்க சொன்னாங்க. அம்மா, அப்பா இங்க இல்லையம்மா. எங்கம்மா போயிருப்பாரு? நான் ஒரு விஷயம் சொல்றேன், வெளியே யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. இங்க வர பேஷண்ட்ஸ் அவங்க ஒரிஜினல் நேம் அட்ரஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது மைண்ட் சம்பந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஹாஸ்பிட்டல். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா சும்மா போற மாதிரி போய் உள்ள பாருங்க. யாராவது ஏதாவது கேட்டா நீங்களே சமாளிச்சுக்கோங்க. ஆனா நான் சொன்னேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ. ஆ, வா தமிழ் போலாம். நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஓகே சார். யார் வேணும்? சாரி, குழந்தை தெரியாம கதவு திறந்துட்டான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.